இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரா காணாம போனதுக்கு காரணம் நீ தானே போலீஸ் கிட்ட ஏன் போய் சொன்ன? நான் போய் சொல்ல லட்சத்தி. கல்யாணத்துல சாரா வருணை வந்து பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. கல்யாணத்துல சாரா வருணை பார்க்க வந்திருந்தா. வருண் கிட்ட பிரச்சனை பண்ணா. நான் அவளை கூப்பிட்டு பேசி பார்த்தேன். அவ என் பேச்சை கேட்கல. அவளால எதுவும் கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதனால அவளை ஒரு ரூம்ல அடைச்சு வச்ச சித்தி. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நேத்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா சித்தி. அப்பவும் அவளை தடுத்து நான் தான் அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாம அவங்க அம்மா வந்து ஏன் வருண் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னா வருணை பழி வாங்கறதுக்கு தான். வருண் தனியா போனா கண்டிப்பா அவனை டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதான் நானும் கூட இருந்தா அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு அப்படி சொன்னேன். இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. ஏன் கௌதம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு இல்லை சித்தி. நீங்க வேற டென்ஷன்ல இருந்தீங்க. அதான் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சித்தி. சாரா எங்க இருக்கான்னு நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. சார், இன்னும் எவ்வளவு நேரம் அவங்க பேசுறத வேடிக்கை பாப்பீங்க? கூட்டிட்டு போய் என் பொண்ணு எங்கன்னு விசாரிங்க. மேடம் வாங்க மேடம். வா. சார் கூட்டிட்டு போங்க சார். வாங்க போலாம். துரையா, இந்த நிமிஷம் நீ ஜெயிச்சிட்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என் பிள்ளைங்க காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள இந்த அரஸ்ட புஸ்ஸுன்னு போக வைக்கிறேன். நல்லதா நம்மள அதையும் பாப்போம். ஐயோ அம்மா, என்னவானு? என்னது இது? சொல்லுங்க அத்தை, அவங்க கிட்ட சொல்லுங்க அத்தை. அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னா கேட்பாங்க அத்தை. நான் போய் சாராவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். வெண்ணிலா, நீ அழாத. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சாராவை கண்டுபிடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. இல்ல அத்தை, நான் சொல்றேன்ல, அமைதியா இரு. அத்தை, அவரை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால வீட்ல இருக்க முடியாது. நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அத்தை. நீ வேற வெண்ணிலா, அண்ணாமலை தான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல. இல்ல அத்தை, அத்தை சாராவை தேடிதான் போயிருக்காங்க. நான் அவரை போய் பாக்குறேன். வெண்ணிலா,